பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23-24 வசனங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று அல்ல கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நமக்கு பலன் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடியது. அதனால் நான் எதை செய்தாலும் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருக்கென்றே செய்ய வேண்டுமா? வேலை செய்யக்கூடிய இடங்களிலே அந்த எஜமானுக்கென்று அல்ல, இதற்கான பலனை நமக்கு தரக்கூடியது கர்த்தர் என்று அறிந்து மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று அந்த வேலையை உண்மையாக நாம் செய்ய வேண்டும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்களிலே நாம் இவர்களுக்கு உதவி செய்தால் நாளைக்கு இவர்கள் உதவி செய்வார்கள் என்று அல்ல, அதை மனப்பூர்வமாக இதற்கான பலனை கர்த்தர் எனக்கு தருவார், இம்மையிலும் மறுமையிலும் தருவார் என்பதை அறிந்து மனப்பூர்வமாக அந்த உதவிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்பவர்களாக இருக்க வேண்டும். அதே போல மன்னிக்கிற காரியங்களிலும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று அதை முழுமையாக நான் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பை குறித்த வேதத்திலே பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு விரோதமாக அவருடைய சகோதரர்கள் அநேக காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் சகோதரர்கள் எகிப்திற்கு வரும் பொழுது யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் அதை கர்த்தர் நன்மையாக மாற்றினார் என்று. அந்த இடத்துல சகோதரர்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யவில்லை. அவர் முழுமையாக சகோதரர்களை மன்னிக்கிறார். இது எதன் அடிப்படையில் அவர் மன்னிக்கிறார் என்றால் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்கிறார். பேதுரு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கும் பொழுது கேட்கிறார் அல்லவா, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு சொல்லுகிறார், 7 தரம் மாத்திரம் அல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். எத்தனை முறை வந்தாலும் நீ என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். அதை மனப்பூர்வமாக கர்த்தருக்கென்று நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அதற்கேற்ற பலனை நமக்கு தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எதை செய்தாலும் நாங்கள் மனிதர்களுக்கென்று செய்யாமல் அதை கர்த்தருக்கென்று முழுமையாய் செய்ய கர்த்தருக்கு உதவி செய்வீராக. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்களிலே, வேலை செய்யக்கூடிய இடங்களிலே, மன்னிக்கக்கூடிய காரியங்களிலே, இதை எதிலுமே அப்பா நாங்கள் மனப்பூர்வமாக இமக்கென்று அதை செய்ய கர்த்தருக்கு நல்ல கிருபைகளை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.